சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய தேங்காய் பால் கஞ்சி. வெந்தய தேங்காய் பால் கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம், தேங்காய்ப்பூ, கொத்தமல்லி இலை, புதினா, பட்டை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, பூண்டு, சோம்பு 1-2ஆக தட்டியது, 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உப்பு தேவைக்கு. இப்போ நான் இதை ஆல்ரெடி இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு 2 மணி நேரமாக நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அதனால் நான் பச்சரிசி 1 பங்கு, இந்த குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதனால் நான் இதுக்கு இதில் 1.5 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நம்ம இதே பெரிய டம்ளருக்கு 200 அளவு உள்ளது எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 3 டீஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாம், வெந்தயம் போடலாம். இப்போ இது தாளிக்க போகிறேன் நான். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே எவ்வளோ போடணுங்கிறதையும் நான் அப்படியே தாளிச்சிட்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு தாளிச்சிட்டு கூடவே வெந்தயத்தையும் போட்டுறோம். வெந்தயத்தை பேசிக்கிட்டே நான் 2ஆவதாக போட்டேன். வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் லேசாக செவந்ததுமா இந்த பட்டை சும்மா பேருக்கு ஒரு 2 பீஸ் பட்டை, இந்த வாசத்துக்காக. அடுத்ததாக பச்சை மிளகா 1, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். அடுத்ததாக மல்லி இலை, அப்புறமா புதினா கொஞ்சம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம கஞ்சிக்கு தேவையான ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சாதம்னா 1க்கு 3 வைப்போம், இதுக்கு அதிகமாகவே 6-7 தண்ணி வச்சு இதில் நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, இதில் கல் உப்பு போட்டால் நல்லது, போட்டுறோம். அடுத்ததாக இந்த பச்சரிசி பாசிப்பருப்பு 2ஐயும் ஊற வச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதில் இதை போட்டுட்டு இப்போ நல்லா இது ஒரு 7-8 சவுண்டு வரணும், நல்லா குழைய வேகணும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம தேங்காய் பால் விட போகிறோம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு சவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் எவ்வளோ போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன் நான். இப்போ இந்த குட்டி டம்ளருக்கு ஒரு 10 டீஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் இதே இன்னொரு மடங்கு பெரிய டம்ளர் 200 பிடிக்கிற டம்ளராக இருந்தால் 1 மூடி தேங்காய் போட்டுக்குங்க. தேங்காய் போட்டு இதை பால் எடுத்து வச்சு இதை இறக்குனதுக்கு அப்புறமா ஊற்றி நம்ம கொதிக்க விட வேண்டியதில்லை. தேங்காய் பால் அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் கஞ்சியை. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே சவுண்டு வரட்டும், நல்லா 8லேருந்து 10 சவுண்டு வர்ற வரைக்கும் விட்டுறலாம் நம்ம. இது வெயிட் ஆறிடுச்சு. கஞ்சியாக இல்லை, இப்போ நல்லா பொங்கல் மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு திருப்பியும் நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்து விட்றதுனால விடலாம், இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா இந்த அரிசியும் பருப்புமா வெந்த உடனே நல்லா கரண்டியால் நீங்கள் நல்லா ஒரு கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா நெய்யை கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றினாலும் அது கெட்டியாக வந்துடும். அதனால் அது பரவாயில்ல, நீங்கள் கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம இந்த தேங்காய் பால் பச்சையாக சேர்த்துட்டா கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பயுமே இதை பச்சையாக தான் சேர்த்துவேன். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்ருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொதிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த கஞ்சி குடிச்சிட்டா காலையில் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே தேவையில்லை. இந்த கஞ்சியே நல்லா வயிறு நிறைஞ்சிரும்.
இதில் கொஞ்சம் மேலாப்பில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜீரகம், இஞ்சி எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதெல்லாம் வேணாலும் இந்த கஞ்சியில் நம்ம கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்றதுனால உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி. இந்த கஞ்சி 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் போட்டு இவ்வளோ கஞ்சி ஒரு 20 டம்ளருக்கு மேலே வரும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி ரொம்ப உடம்பு குளிர்ச்சியான ஒன்று. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.